ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. 35,000 ரூபாய்க்கு ஒரு மாடு ஒன்று சென மாடு வாங்கினேங்க. கன்று போடுன்னு பார்த்துருந்து இன்றைக்கி இரவு தான் வந்து கன்று போட்டுச்சு. கெட்ரி கன்று தாங்க போட்டிருக்கு. கெட்ரி கன்றுனா வந்து பொட்டை கன்று அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சேங்கன்று அப்படின்னா கெடா கன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு போட்டிருக்கிறது கன்று என்ன கன்று அப்படின்னா கெட்ரி கன்று தான் போட்டிருக்கு, பொட்டை கன்று போட்டிருக்குங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு 2 மணி அளவில் இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் கன்று போட்டுச்சு. அதிலேருந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா செத்தை போடாமல் இருக்குது. செத்துக்காக வந்து கொஞ்சம் தண்ணி, அதுக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம் மாட்டுக்கு. அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா செத்தை போடும். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, காலையில் எந்திரிச்சதும் கோழிங்களும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டு இருந்தது. அந்த செத்தையை போயிட்டு கொத்திட்டு இருந்ததுங்களா, அதனால் அதுங்களுக்கு லைட்டாக அரிசி போடலான்ட்டு காலையில் கொண்டாந்து அரிசி கொஞ்சம் போட்டு விட்டேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடும் வந்து பார்த்திங்கன்னா செத்தை போட்டுருச்சுங்க. அதை வந்து பையில் பேக் பண்ணி எங்கள் காட்டில் இருக்கிற ஒரு வெப்பால மரத்தில் கொண்டு போய் கட்டிட்டேங்க. எதுக்காக இது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நாய் வந்து இதை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த வாசனைக்கு கண்ணுக்குட்டியை வந்து கடிச்சிரும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் கொண்டு போயிட்டு மரத்தில் கட்டுறதா வழக்கங்க. அதுக்காக தான் வந்து செத்தையை கொண்டு போயிட்டு காட்டில் மரத்தில் கட்டுறாங்க. எதிர்பார்த்து ரொம்ப நாள் கழித்து இந்த மாடு கன்று போட்டதுக்கு எவ்வளோ நாங்கள் சந்தோஷப்பட்டோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமும் போட்டோங்க. அது என்னன்றதை நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். இந்த கறக்கிறோம் பார்த்தீங்களா சீம்பால், இந்த பால் தாங்க கடைசியாக நாங்கள் இந்த மாட்டில் கறந்த பால்னு சொல்ல முடியும். இப்போ கறந்துட்டுருக்காரு பார்த்தீங்களா, அந்த காம்பில் வந்து பார்த்திங்கன்னா மடி நோய் வந்துருச்சு. மடிநோய் வந்து இந்த மாடு எந்த அளவுக்கு அவஸ்தைப்பட்டுச்சு அப்படின்றத வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வருங்க. நாங்கள் இந்த மாட்டோட பாலை சாப்பிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீம்பால் மட்டும்தான் இந்த மாட்டோட பால் சாப்பிட்ருக்கோம். சீம்பால் கறந்தப்புறம் ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா மாடு ரொம்பவே நல்லா தான் இருந்தது. 2 நாள் 3 நாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தது. நல்லா பில்லு சாப்பிட்டுச்சு, கன்றுக்குட்டியுமே நல்லா பால் குடிச்சிச்சு. அப்புறம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மாடு தீனி எடுக்கலை, தண்ணி குடிக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்படியே வந்து ஜுரம் வந்து படுத்து கிடந்தது. என்னடான்னு பார்த்தா ஒரு காம்பு மட்டும் நல்லா பயங்கரமாக வந்து அப்படியே வீங்கி போய் ரத்த கலரில் இருந்தது. மடியுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வீங்கிடுச்சு. இதோட தொற்று வந்து மடியில் மற்ற இடங்களுக்கும் பரவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வந்து இந்த ஊசியை வாங்கிட்டு வந்தோம். விட்டமின் டேப்லெட்டு நிறைய கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போட உள்ளே இருக்கிற ஏதாவது பாக்டீரியா வந்து மற்ற காம்புகளுக்கு பரவாத மாதிரி காம்பு உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மருந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதையுமே வாங்கிட்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஊசியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாட்டுக்கு விட்டமின் ஊசி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 ஊசி போட்டுங்க மாட்டுக்கு ஜுரம்லாம் தெளிகிற மாதிரி. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர்லாம் மாட்டுக்கு குறைஞ்சி தீனி தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலுமே இந்த மடியோட வீக்கம் வந்து குறையவே இல்லைங்க. நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருந்தது. அந்த 3 காம்பு நல்லா இருந்தது. இந்த மடியில் வந்து 4 காம்பு இல்லைங்களா, இந்த 4 காம்பில் ஒரு காம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாயிட்டே வந்தது. அதோட நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டில் வந்து வீக்கம் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் வீக்கம் வத்திடுச்சு. அந்த ஒரு காம்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காஞ்ச மாதிரி அப்படியே இருந்தது. இது நாளாக என்ன ஆச்சு அப்படின்னா இந்த காம்பு இருக்கிற சைடு மட்டும் அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாகி அப்படியே வந்து அந்த காம்பே காஞ்சி வந்துருச்சுங்க. 3 காம்பு மட்டும்தான் நல்லா இருந்தது. இந்த ஒரு காம்பு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி அப்படி விழுற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னே கண்டே பிடிக்க முடியலங்க எங்களால். இது எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேங்க நாங்கள். அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பை வந்து எங்களால் காப்பாற்ற முடியல. அந்த காம்பு எப்படி இருக்குது பாருங்கள், காஞ்சி சீழ் வடிஞ்சு அந்த மடியிலிருந்து அந்த காம்பே செப்பரேட்டாக வந்து பிரிச்சுட்டு வர மாதிரி ஒரு கொடுமையான மடி நோய் தாங்க எங்கள் மாட்டுக்கு வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 காம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கன்றுக்குட்டிக்கு மட்டும் பால் விட்டுட்டு இருந்தோம். அது நாளாக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு காம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி வந்தது. பார்த்திங்களா, காஞ்சி வந்தது அப்படியே வந்து அந்த ஒரு காம்பு மட்டும் அடியிலிருந்தே வந்து மடியோட அடியிலிருந்தே பேத்துட்டு வர மாதிரி அப்படியே வந்துருச்சு. இந்த மாதிரி நிலமையிலையும் கன்றுக்குட்டிக்கு பால் விடுறீங்களே அப்படின்னு கூட நினைப்பீங்க ஒரு சிலர்லாம். சரி, கன்றுக்குட்டியை ஒரு வேறு எதுவுமே பண்ண முடியாது. கன்றுக்குட்டி போட்ட ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் வந்து கன்று வந்து குடிக்கும். மற்றபடி தண்ணியோ பில்லோ எதுவுமே எடுக்காது. 10 நாள் ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பில்லு இதெல்லாம் திங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற இவ்வளோ வலி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்குட்டியை வந்து எட்டி உதைக்கல, மாடு தள்ளலை.
அந்த வலியும் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கிட்டு கன்றுக்குட்டிக்கு நல்லாவே பால் விட்டுச்சுங்க. இப்போ கன்றுக்குட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் வந்து இந்த மடியோட நிலமை தான் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுதுங்க. அந்த ஒரு காம்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே வந்து அழுவி போச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு நஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த 3வது காம்பை இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துடலாம், நஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு நாள். அதுக்கப்புறம் அந்த மடியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த காம்பு ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால இது ஆபத்தில் கூட முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பை வந்து அதோடு விட்டுட்டோங்க. ஒரு சிலர் இந்த வீடியோ பார்க்குறவங்க மாட்டை என்ன இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கூட நினைப்பீங்க. நாங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறோம். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு குணமாகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வாங்கினதே ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கினோம். நான் நெல் பயிர் வச்சு அதில் வந்த வருமானத்தில் தான் இந்த மாடியை வாங்கினேன். நமக்கு வந்து ஒரு பொருள் கிடைச்ச மாதிரி ஆச்சு. நம்ம வீட்டில் வந்து சின்ன பசங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பாலும் கிடைச்ச மாதிரி ஆச்சு. இது மூலிமா ஒரு சின்ன வருமானமும் நமக்கு வரும்னு நினச்சி தான் வந்து இப்போ ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆனால் கடைசியில் வந்து தலைகீழாக மாறிடுச்சிங்க நிலைமையே. சரி, ஆனது ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் இந்த மாட்டையாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஒரு போராட்டம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து நல்ல தீனி திங்கிறதுனாலையும் தண்ணி எல்லாம் குடிக்கிறதுனாலும் எந்த ஆபத்தும் வரல இது வரைக்குமே. டாக்டர்களுமே சொல்லிட்டாங்க, இந்த மடி நோயினால் மாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, அந்த காம்பு மட்டும் ஏதாவது பிரச்சனையாகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகுன காம்பு வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே பிச்சுக்கிட்டே விழுந்துருச்சுங்க. நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகுன காம்பு மடியிலேருந்து தனியாகவே பிச்சுக்கிட்டு விழுந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. மடியில் வந்து மீதம் வந்து ஒரு 3 காம்பு தான் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு வந்து க்யூர் ஆகிடும் தாங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்து மாட்டுக்கு இருந்த புனின்னு பார்த்தானாலே இந்த விஷயந்தான் வந்து மாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. இதையே கீழே விழுந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு சேஃப் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எறும்பு மற்ற தொற்றுகள்லாம் உட்காராமல் இருக்கிறதுக்கு வந்து மஞ்சள் வந்து 2 வேளையும் போட்டு விட்டுருந்தோம். இதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயை வந்து புண்ணுக்கு அடிக்கிற ஸ்ப்ரே மாட்டுக்கு வந்து தனியாகவே இருக்குது. அது வேறு வாங்கிட்டு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இதில் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த மாட்டுக்கு. இந்த நோய்க்கு வந்து எதனால் வந்தது அப்படின்னு தெரியலங்க. இதுக்கு நாங்கள் தான் காரணமா, இல்லை வந்து நாங்கள் மாடு வாங்கிட்டு வந்த இடத்துலையே வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த பிரச்சனை இருந்திருக்குமா அப்படின்னு தெரியலங்க. மாடு வாங்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க. ஏன்னா நாங்கள் வாங்கி இந்தளவுக்கு சிரமப்பட்டுட்டோம். யாரும் இந்த மாதிரி சிரமப்படக்கூடாதுங்க. ஏன்னா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்கி தங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். அது மூலிமா ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு தான் இதெல்லாம் வாங்குகிறாங்க. ஆனால் இதில் இப்படி ஒரு ஏமாற்றம் இருக்குன்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லைங்க. அதனால் மாடு வாங்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப மாட்டை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு மாடு வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி இந்த அளவுக்காவது மாடு தேறிச்சு, கண்ணுக்குட்டி தேறிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதாங்க. ஏன்னா வந்து எங்களோட பக்கத்து கொள்ளைக்காரோட மாடே வந்து பார்த்திங்கன்னா மடி நோயினால் பாதிக்கப்பட்டு மாடே வந்து இறந்துருச்சு. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் லக்கின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து மாட்டை வந்து நாங்கள் இறக்க விடலை. மாட்டுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணணுமோ எல்லாமே நாங்கள் செலவு பண்ணோங்க மாட்டுக்கு. அதனால தான் இன்றைக்கி கன்றுக்குட்டிக்காவது பால் கிடைக்குது. நாங்கள் வந்து ஒரு 2-3 வெட்டினரி டாக்டரோட அட்வைஸை கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து மாட்டை பராமரித்தோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எங்களாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை காப்பாற்றிருக்க முடியாது. நாங்களே வந்து ஆரம்பத்தில் இதை பார்க்குறப்போ பயந்துட்டோம், மாடு தேருமா தேராதா, ஐயோ போச்சு அப்படின்றது தான் வந்து கவலைப்பட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உடம்பு தேறி வந்தது அப்படின்றது கொஞ்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தாங்க. என்ன மாட்டுக்கு இந்த மடிநோய் வரல அப்படின்னா இந்த மாட்டிலேருந்து ஒரு வருமானம் எடுத்திருப்போம் நாங்கள். அது தடைப்பட்டுருச்சு. சரிங்க, பரவாயில்லை, மாட்டையும் கன்றுக்குட்டியும் நாங்கள் காப்பாற்றிட்டோமே அப்படின்றது பெரிய சாதனை தான் நினைக்கிறேங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.